ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கையிலுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்து இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு நீ கொடுக்கிற மரியாதை இதுதானா? போதுங்க, சும்மா மரியாதை மரியாதைன்னுட்டு. ஏன் அவருக்கு மட்டும் தான் மரியாதை இருக்கா? ஏன் உங்களுக்கு மரியாதை இருக்காதா? இத பாருங்க, ஏழையோ பணக்காரனோ மரியாதை எல்லாருக்கும் சமமானதுதான். அவருக்கு நீங்க கொடுக்கிற மரியாதை உங்களுக்கு அவர் திரும்ப கொடுக்கணுமா இல்லையா? உங்களை பத்தி அப்படி ஒரு வார்த்தை பேசிருக்கலாமா? ஏய், அவர் என்ன என்கிட்ட வந்து நீங்க தானே கள்ள நோட்டு மாத்தி வச்சீங்கன்னு என்ன சட்டை பிடிச்சி கேட்டாரடி? என்னமோ மரியாதை கொடுக்கலன்னு பேசிக்கிட்டு இருக்கா? ஏதோ ஒரு மனசுல பட்டதை கேட்டிருக்காரு. அவங்க ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு வந்து அவங்கள நடு வீட்டுல நிக்க வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா? அறிவியல உனக்கு என்ன நினைப்பாங்க அவங்க? அறிவியல என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டுங்க. ஆனா அவர் எப்படிங்க உங்களை பத்தி அப்படி நினைக்கலாம்? நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னு அவருக்கு தெரியும் தானே? அப்படி இருக்கும்போது நீங்க தான் இந்த கள்ள நோட்டை மாத்தி வச்சிருப்பீங்கன்னு ஒரு நினைப்பு அவருக்கு வந்திருக்கும். கொஞ்சம் அமைதியா பேசுறீ. அது தப்பு இல்லையா? நேரா உங்ககிட்ட வந்து சட்டை பிடிச்சு கேள்வி கேட்டா என்ன? அவங்க ரூம்குள்ள உட்கார்ந்து குசு குசு பேசிக்கிட்டாதான் என்ன? பேசுறது உங்களை பத்தி தானே? சந்தேகப்பட்டது உங்களை தானே? அந்த நினைப்பு மாறிட போறது இல்லல? என்னமோ அவங்க சொல்லாத விஷயத்தை கேட்டுட்டு நான் வந்து சண்டை போடுற மாதிரி என்ன கேக்குறீங்க? இத பாருங்க, கையிலுக்கு அவ புருஷன் வசதினா எனக்கு நீங்க வசதிதான். அவருக்கு ஒண்ணுனா அவ எப்படி விட்டு கொடுக்க மாட்டாளோ அதே மாதிரிதான் உங்களுக்கு ஒண்ணுனா நானும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த குடும்பத்துக்காக அதை செய்யணும் இதை செய்யணும், கூட பிறந்தவங்களுக்காக அதை பண்ணணும்னு எவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்க? இப்ப எவ்வளவு மாறி இருக்கீங்க நீங்க? அப்படி இருக்கும்போது உங்களை இன்னும் பழைய மூர்த்தியாவே நடிச்சு தப்பு பண்ணிருப்பீங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? ஏய், ஏண்டி புரியாம பேசிக்கிட்டு இருக்க? அவர் நினைச்சதுல என்னடி தப்பு இருக்கு? ஒரு தடவை தப்பு நடந்துருச்சுல, அதுக்கப்புறம் தப்பு நடக்கும் போதெல்லாம் தப்பு பண்ணவங்க மேல சந்தேகம் வரதாண்டி செய்யும். அப்படி ஒரு நினைப்பு தான் ஏழு மாப்பிளைக்கு வந்திருக்கு. நான் ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணல, அப்ப யார் மேல சந்தேகம் வர சொல்லு? இதே மாதிரி அதே தப்ப ஆறுமுகம் பண்ணிருந்தாலும் அவன் மேலே சந்தேகம் வரதா செய்யும். அது நியாயம் தானே? அதுதானே யதார்த்தம். அதை புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. இத பாரு, இந்த பிரச்சனையை இதோட விட்டு நான் உன் சார்பா போயிட்டு ஏழு மாப்பிள்ள கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். இந்த பிரச்சனையை நான் முடிக்க பாக்குறேன். விடுங்க ஏழல், அவங்க ஏதோ ஆதங்கத்துல அப்படி பேசிட்டாங்க. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இப்படி கையில் ஃபீல் பண்ணாம இருக்க சொல்ற? அவங்க பேசுனதையெல்லாம் நீயும் கேட்டுட்டு தானே இருந்த? நீயே சொல்லு, அவங்க பேசுனதெல்லாம் கரெக்டா? இல்ல, நான் அப்படி சொல்லல. இல்ல கையல், எதையாவது சொல்லி என்ன சமாதானப்படுத்தலான்னு மட்டும் நினைக்காத. இதை என்னால ஏத்துக்கவே முடியல. இல்ல, என்ன யாருன்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க அவங்க? நான் என்ன அவங்க எதிரியா? நான் ஏதோ வேணும்னே மூர்த்தியை டார்கெட் பண்ணி பேசுற மாதிரி எல்லாரும் முன்னாடி என்ன ஒரு மாதிரி பேசினாங்கல்ல? எனக்கு மனசே கேட்கல. நான் சொல்லி காட்டுறேன்னு நினைக்காத. இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை நம்மள புரிஞ்சுக்காம அவங்க எப்படி வார்த்தையெல்லாம் விட்டுருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க, உன்னை பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டிருக்காங்க. அந்த சமயத்துல நாம இப்படியே நடந்துக்கிட்டோம் அவங்க கிட்ட. அது அவங்க சூழ்நிலை நம்மளை தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு நம்ம எவ்வளவு பொறுமையா இருந்திருக்கோம். எந்த இடத்துலயாச்சும் அவங்களை விட்டு கொடுத்தோமா சொல்லு? இல்ல அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம பேசியிருப்போமா? அவங்க பண்ணதையெல்லாம் நம்ம மறந்துடணும். ஆனா எனக்கு எது தோணுச்சுன்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னு இவ்வளவு பேசுறாங்கன்னு பார்த்தல. ஆமா, அண்ணி ஏதோ மூர்த்தி மேல இருக்கிற பாசத்துல கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டாங்க. அதான் அண்ணி கோவத்தை பத்தி உங்களுக்கே தெரியும்ல. அவங்களும் உங்களை மாதிரி தான், மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. சட்டு சட்டுன்னு வார்த்தையை விட்டுருப்பாங்களே தவிர உங்களை கஷ்டப்படுத்தணும்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. எழில், கயல், தயவு செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. எனக்கு ரொம்ப ஹர்ட்டா இருக்கு. அவங்களுக்காக நீ பேசுறத பார்த்தா இது நான் பேசுறதா தப்பு நீயே சொல்ற மாதிரி. இல்ல எழில், ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? யோசிக்க வச்சுட்டாங்க கயல். கயல், இது வரைக்கும் இது உன் குடும்பம், உன் அண்ணன் குடும்பம், தம்பி குடும்பம்னு நான் யாரையுமே தனியே பிரிச்சு பார்த்ததே கிடையாது. எல்லாரையுமே நான் ஏன் குடும்பமா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இங்க நான் மட்டும் அப்படி நினைக்கிறேன் போல. அவங்க எல்லாம் அப்படி நினைக்கிற மாதிரியே தெரியல. எழில், நீங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு அப்படி முடிவு பண்ணிடாதீங்க. மன்னிப்பு கேட்டு பாருங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. இத பாருங்க,
நான் எந்த தப்பும் பண்ணல. எதுக்காக நீங்க போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? ஷோ. உங்களை பத்தி அவங்க பேசுறதெல்லாம் தப்பு கிடையாது. அதுக்கு வந்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. அவங்க பேசுனதை கேட்டு நீங்க ஏன் அப்படி பேசுனீங்க நான் கேட்டது தப்பு. அதுக்கு நாம போய் மன்னிப்பு கேட்கணுமா அவங்க கிட்ட? எந்த ஒரு நியாயங்க இது? என்னடி வேணும்னே குடும்பத்துக்குள்ள சண்டை வளர்க்கணும் பேசிக்கிட்டு இருக்கியா? அவங்க பண்ணதெல்லாம் மறந்துட்டியா? யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க, யார் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. கேள் மாப்ள, நமக்கு பண்ணதெல்லாம் மறந்துட்டியா? அவருக்கு என்ன தலையெழுத்தா? பவானில நம்ம கேட்டரிங் ஆர்டர் போனப்போ அவர் அங்க வந்து வேலை பார்க்கணும் என்னடி அவசியம்? கையல் குடும்பம் ஏன் குடும்பம்னு நினைச்சு நம்ம பின்னாடி வந்தாருடி. எல்லா வேலையும் இழுத்துப்பட்டு அவர் தானே பண்ணாரு. எல்லாத்தையும் நீயும் பார்த்து தானே இருந்த. தேங்காய் உரிக்கிறது, மூட்டை தூக்குறது, ஏன் இலை எடுக்கிற வரைக்கும் அவர் தானே பண்ணாரு. இல்ல அவருக்கு என்ன தலையெழுத்தான்னு கேட்கிறேன். காரியம் ஆகிற வரைக்கும் காலை பிடிப்போம், முடிஞ்சதுக்கு அப்புறம் கழுத்தை பிடிப்போம்னு நம்மளை பத்தி கேவலமா நினைக்க வச்சிடாத. இத பாரு, அவர் நமக்கு பண்ண நல்லதுக்கெல்லாம் நன்றி கடனா அவர் பேசுனதெல்லாம் மறந்துட்டு சகஜமா இருக்க பாரு. கயல், ஒரு விஷயம்னு சாதாரணமா சொல்ற, ஆனா அந்த விஷயம் எப்படிப்பட்டதுங்கிறதா முக்கியம். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். முதல்ல நாம பேசுறத அவங்க ஒட்டி கேட்டதே தப்பு. நான் ஏதோ என் மனசுல தோன்றத கேட்டேன். அதையும் தாண்டி நான் மூர்த்தி தான் பண்ணாருன்னு சொன்னா என்ன? அதுக்கு இவ்வளவு வார்த்தையை பேசுறாங்க. சத்தியமா சொல்றேன், என்னாலையும் திரும்ப பேசியிருக்க முடியும். ஆனா வேண்டான்னு என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வாய் நிறைய என்ன தம்பி தம்பின்னு கூப்பிட்டுருக்காங்க. அவங்கள நானும் கூட பிறந்த அக்காவா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அவங்க புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு என்ன ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டாங்க. ப்ளீஸ் எழில், இத நான் கூட பிறந்தவங்கிறதுக்காக சொல்லல. ப்ளீஸ் இந்த விஷயத்தை மறந்துருங்க. கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே நார்மல் ஆயிடுவாங்க. கயல், அவங்களே திரும்ப வந்து என்கிட்ட சகஜமா பேசினாலும் என்னால சகஜமா இருக்க முடியாது. இவ்வளவு வார்த்தைகளை விட்டுருக்காங்க. அதுவும் நான் இந்த வீட்டோட மாப்பிள்ளைங்கிற மரியாதை கூட வேண்டாம், ஒரு சாதாரண மனுஷனை கூட கன்சிடர் பண்ணாம இஷ்டத்துக்கு என்னென்னவோ பேசுறாங்க. இப்படி பேசினா என் மனசு கஷ்டப்படும் தெரியாதா? விடுங்க எழில், அவங்க ஏதோ நம்ம மூர்த்தியை பத்தி தப்பா பேசிட்டோங்கிற கோவத்துல அப்படி பேசிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க ஒரு சாரி மட்டும் கேட்டுடுங்க, பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும். இது நான் சாரி கேட்கணுமா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லு? நான் எதுக்கு கையில் சாரி கேட்கணும்? இங்க பாரு, நான் தப்பு பண்ணியிருந்தா அவங்க காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டேன். ஆனா எந்த தப்பும் பண்ணாம என்னால அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. நியாயமா அவங்க பேசின பேச்சுக்கு அவங்க தான் வந்து என்கிட்ட சாரி கேட்கணும். என்ன எழில்,